Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic ஆத்திச்சூடி பக்கம் 54 பயிற்சி பார்க்கலாம் வாங்க. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். நன்மை கடைப்பிடி, நீர் விளையாடேல், நூல் பல கல், நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடேல். பொறுத்துவேன். நன்றி நன்றி நம்ம என்ன சொல்லணும், அதான் நன்மை கடைப்பிடி. அதுக்கப்புறம் காய்கறி வகைகளை சாப்பிட்றாங்க, அப்போ நம்ம எப்படி இருக்கலாம், நோயினுக்கு இடம் கொடேல். அதுக்கப்புறமா படிக்கிறாங்க இல்லையா, அப்போ நூல் பல கல். லாஸ்டா நேர்பட ஒழுகு. புரிஞ்சா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பக்கம் 55 தமிழ்ச்சொல் அறிந்து பயன்படுத்துவோம். இது என்னது? இது தமிழ்ச்சொல். பென்சில் நம்ம என்ன சொல்லுவோம், கரிக்கோல். பென்சில்னா என்ன, கரிக்கோல். ஷார்ப்னர் நம்ம என்ன சொல்லுவோம், துருவி. என்ன சொல்லுவோம், துருவி. அடையாள அட்டை. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இது என்னது? இது ஐடி கார்டுன்னு நினைக்கிறேன். ஆ கா எழில் 2ஆம் வகுப்பு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அடையாள அட்டை, நம்மளுடைய அடையாளம். அதுக்கப்புறம் இது போர்டு, கரும் பலகை, கரும் பலகை. ஃபேன், மின் விசிறி, மின் விசிறி. பிளே கிரவுண்ட், விளையாட்டு திடல், விளையாட்டு திடல். கதவு, டோர் பார்த்தீங்களா, வாயில் கதவு, வாயில் கதவு. ஜூஸ் நம்ம என்ன சொல்லுவோம், பழச்சாறு, பழச்சாறு. சாலட் சொல்லுவோம், ஃப்ரூட் சாலட், பழக்கலவை, பழக்கலவை. ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ், பனிக்கூழ். நெக்ஸ்ட் இரேசர், அழிப்பான். இரேசர் என்ன, அழிப்பான். கிரையான்ஸ், கலர் அடிக்கிறீங்க இல்லையா, அதான் வரை மெழுகு, வரை மெழுகு. பேக்னா புத்தகப்பை, புத்தகப்பை. கேலண்டர் தெரியும் இல்லையா, நாள் காட்டி, நாள் காட்டி. டேபிள், மேசை, மேசை. ரோட்னா சாலை, சாலை. இது சுவர் சொல்லுவோம் இல்லையா, வால், மதில். என்ன சொல்லணும், மதில். இந்த கூழ்னா பழப்பாகு, பழப்பாகு. இந்த பன் மெது ரொட்டி, மெது ரொட்டி. பாட்டில்னா தண்ணீர் புட்டி, தண்ணீர் புட்டி. இது புரிஞ்சா சில்ட்ரன்? நம்ம எல்லாமே எப்போவுமே இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பழகிட்டோம், அதனால் நமக்கு இந்த தமிழ் வேர்ட்ஸு அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாட்டேங்குது இல்லையா வாயில். ஸோ படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், செய்து மகிழ்வோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நாய். நாய் எந்த மாதிரி கார்ட்போர்ட், நியூஸ் பேப்பர், பட்டன் இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. நீங்களும் இதை வீட்டில் சேஃபாக செய்யுங்க. இந்த மாதிரி சிசர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து கட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 57 பக்கம் வந்த பாதை. முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குவோம். ஃபஸ்ட்டு இருக்க இது மாற்றி நம்ம எழுத போகிறோம். புரிஞ்சுதா சில்ட்ரன்? இப்போது முதலாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பறவைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன வரும், அதே மாதிரி வேர்ட்ஸ் வரும். பேருந்து, முதலாவது என்னது, இந்த பேர் எடுத்துகிட்டு என்ன வரும், பானா பருந்து, பாரு இந்து பருந்து. வாலி ஃபஸ்ட் எடுத்து எழுதிட்டா கிளி, கிளி, கிளி. மத்து, வாத்து. முதலாவது எழுத்தை மட்டும் மாத்துறோம், வா இத்து, வாத்து. மேகம், காகம். சந்தை, ஆந்தை, காக இம், காங்கம். ஆந்தை, ஆ இந்தை, ஆந்தை. அடுத்தது பாருங்க, முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குவோம். கல், குடை, பனை, நகம், மலை இருக்கா, இதை நம்ம என்ன இருக்கு, குறியில் இருக்கிறத நெடிலாக மாற்ற போகிறோம். முதல் எழுத்தை கல் அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கால், துணைக்கால் போட போகிறோம். கால். தெரியுதா சில்ட்ரன்? முதலாவது எழுத்து கல், கால். குடை, கூடை, பெரிய கூ வரும் இங்கே, கூடை.
பனை துணைக்கால் போட்டோமா பா பக்கத்தில் பானை. நகம் நாகம் துணைக்கால் போடணும் நா பக்கத்தில். மலை மாலை. இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னது? இது கால். கூடை பானை நாகம் மாலை துணைக்கால் போட்டு எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? படம் கொடுத்துருக்காங்க. முதலாவது என்ன? இது புலியோடைய வால் இருக்குது. இந்த வாலில் வந்து நம்ம எந்த வால் இல்லு வரும் அப்படின்றத தான் நம்ம எழுத போகிறோம். முதலாவது இந்த வால். வா இல் வால். இந்த புலியில் எந்த புலி வரும் பாருங்க. இந்த லியா புலி. நெக்ஸ்ட் இது என்னது? இது கோழி. இந்த ரி கோழி. வெள்ளம் பள்ளி மலை. எழுதிட்டீங்களா சில்ட்ரன்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இரண்டாம் எழுத்து நீக்கி புதிய சொல்லை எழுதுவோம். இரண்டாம் எழுத்தை நீக்கி நம்ம என்ன பண்ணணும்? புதிய சொல்லை எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து குறியில் வந்து நெடிலாம் மாற்றணும் இல்லையா? இப்போ வந்து இரண்டாவது எழுத்தை பண்ண போகிறோம். பஞ்சு. ரெண்டாவது எழுத்து எழுத்துட்டா என்ன வரும்? பசு. ஆவணி. வா எடுத்துட்டா ஆணி. சட்டை. இட்டு எடுத்துட்டு சடை. பகல். கா எடுத்துட்டா என்ன வரும்? பல். பாடல். டா எடுத்துட்டா பால். தவளை. வா எடுத்துட்டா தலை. புரிஞ்சதா சில்ட்ரன்? இது என்னது? இது பசு ஆணி சடை பல் பால் தலை. இதை வச்சே நான் ஆர்டராக சொன்னேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க. சொல்லுக்குள் சொல் கண்டுபிடித்து எழுதுவோம். இங்கே கொடுத்துருக்க சொல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எழுத போகிறோம். முதலாவது பாருங்க. பலகை இருக்கா? இதில் என்ன வேர்டு வருது? கை. மாமரம். இதில் மரம் எழுதுங்க. வௌவால் வால். கண்ணாடி கண். விண்மீன் மீன். இந்த மாதிரி சொல்லுக்குள் சொல் கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு சொற்படி கட்டுக்களை நிரப்புவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கட்டு கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கை புகை. ஒரே வேர்டை ஃபினிஷிங்கில் பாருங்கள். பலகை மல்லிகை தும்பிக்கை இருக்கா? இப்போ நீங்கள் வந்து இங்கே எழுத போகிறீங்க. மைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் முதலாவது என்ன எழுதுவீங்க? ஆமை தன்மை எழுதிக்கோங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பூ. முதலாவது எழுத்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து கடைசி எழுத்து தான் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? பூனை பூட்டு பூச்செடி பூச்செண்டு. இதை மாதிரி எழுதுனா என்ன எழுதுவீங்க? வா வால் வாழ்வு. இது வந்து லீவ் வேணா இல் போட்டுக்கோங்க. என் பசங்க தப்பாக எழுதி. வா வால் வாழ்வு இல்லை எழுதிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், ஃபினிஷ்டு தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.